பாராளுமன்ற தொகுதி வேட்பாளரும் பாஜக மாநில தலைவருமான அண்ணாமலை சூலூர் பகுதியில் இன்று தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை, சூலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோமனூர் பகுதியில் அதிக அளவில் விசைத்தறி தொழில் கூடங்கள் உள்ளன. திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் அதிமுக மின்கட்டண உயர்வு காரணமாக விசைத்தறி இயந்திரங்களை உடைத்து விற்கும் சூழ்நிலை உருவாகி உள்ளது. 15 முதல் 55% வரை மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இது போன்ற பிரச்சனைகளை சரி செய்வதை நாங்கள் முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளோம். அந்த வகையில் சோமனூர் பகுதியில் மத்திய அரசு சார்பில் ஜவுளி பூங்கா அமைக்கப்படும். மத்திய அரசின் பவர் டேக்ஸ் திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்பட்டு 50% வரை சோலார் மின் தகடு பொருத்த மானியம் வழங்கப்படும். சோமனூர் ரயில் நிலையம் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் விரிவுபடுத்தப்படும். நொய்யல் நதியை புறணமைக்க 4 மாதங்களுக்கு முன்பு மத்திய அரசு 990 கோடி ஒதுக்கீடு செய்துள்ளது. மத்திய அரசு இப்படி பல்வேறு திட்டங்களை வழங்கினாலும் அதை இங்கு சரியாக அமல்படுத்தவில்லை. மத்திய அரசு வழங்கும் நிதி முறையாக பயன்படுத்தப்படுகின்றதா என்று கண்காணிக்க பாஜக வேட்பாளர் இங்கு வேண்டும் என்பதை மக்கள் உணர்ந்துள்ளார்கள் என தெரிவித்தார். இந்தியாவில் இளைஞர்களுக்கு வேலையில்லை என்ற காங்கிரஸ் கட்சியினரின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த அவர், காங்கிரஸ் கட்சியின் ப. சிதம்பரமும் ராகுல் காந்தியும் தான் வேலை இல்லாமல் இருக்கின்றனர். இந்தியாவில் இளைஞர்கள் அனைவருக்கும் வேலை வழங்கப்பட்டுள்ளது என அண்ணாமலை கூறினார். இது முழுவதும் நெசவாள பெருமக்களுக்காக, குறிப்பாக அவர்களுக்கு சோலார் மின்தகடு 50% மானிய விலையில கொடுத்து மின்சாரம் அவர்களுக்கு கட்டணம் குறைவாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக திட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலமாக நூல் வங்கி அமைக்க முடியும் ஐயா, நூலுடைய விலையை கட்டுப்பாட்டில் வைக்க முடியும். ஆனா இது பாத்தீங்கன்னா சோமனூர்ல அப்பறக்கூடிய எம்பி கருமத்தப்பட்டதெல்லாம் இது பெரிதாக ஆரோக்கியத்தை செய்ய தவறிட்டான். 2017 20 நம்ம ஆட்சியில கொண்டு வந்தாலும் கூட இங்கிருந்து மக்கள் பிரச்சனைகள் ஆர்வமாக எடுத்து அதை தவறிவிட்டார். அதனால்தான் மறுபடியும் உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கின்றோம். 2 ஆண்டுகளுக்கு திட்டத்தை மறுபடியும் கொண்டு வராங்க. 2024 26 பவர் டேக்ஸ் கொண்டு வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நெசவாள பெருமக்களுக்கெல்லாம் எல்லா பெருமக்களையும் உள்ள இணைத்து பவர் டேக்ஸ் திட்டம் மூலமாக சோலார் மின்தகடுகளை பொருத்தி அவருடைய மின்சார கட்டணத்தை கொடுத்து நூல் வங்கி ஏற்படுத்தி, அதே போல சோமனூர்ல ஜவுளி பூங்கா, ஒரு ஜவுளி பூங்காவை அமைத்து இதெல்லாம் இன்டகிரேட் பண்ணீங்க. ஜவுளி பூங்காவிலிருந்து ஏற்றுமதிக்கு வழிவகை செய்கின்றோம். இது ஒன்று மட்டும்தான் விசைத்தறி யார் ஏற்படுத்திட்டீர்களோ நாம் தப்பிப்பதற்கு ஒன்று மட்டும்தான் வழி இல்லைங்கய்யா. இன்னும் 5 ஆண்டுகள் இதே மாதிரி போச்சுன்னா விசைத்தறிகள் யாருமே இருக்க மாட்டார், எல்லோரும் வெளியே வந்துவிடும். அதனால் போர்க்கால அடிப்படையில் இதற்கான தீர்வை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றோம் என்று போர்க்கால அடிப்படையில் இருக்கிறோம். 2வது உலகத்தரம் வாய்ந்த கல்வி பற்றி பற்றியெல்லாம் வர வேண்டும் என்பது நம்ம பிரதமருடைய விருப்பம். அதுவும் குறிப்பாக நம்முடைய நவோதயா பள்ளிகளுக்கு தெரியும், மத்திய அரசு நடத்தக்கூடிய பள்ளிகள். தமிழ்நாட்டில் திமுக அதிகமா பள்ளி நடத்துறாங்கிறதுக்காக நவோதயா பள்ளிக்கு அனுமதி கொடுக்காம இருக்கிறான். இந்தியாவில் எல்லா இடத்திலும் நவோதயா பள்ளி இருக்கு, தமிழகத்தில் மட்டும் இல்லைங்கய்யா. அதனால்தான் தாய்மார்களே, உங்களுக்கு நாங்கள் குடும்பத்துடைய உத்தரவாதம் என்பது நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்குள்ள 4 நவோதயா பள்ளிகளை கொண்டு வருகின்றோம். 4 பள்ளி, ஒரு பள்ளிக்கு 1200 பேர் அனுப்பிச்சிருக்கையா, 4 பள்ளி 4800 பேர். குறிப்பாக ஏழை மக்களுடைய குழந்தைகள் உலகத்தரம் வாய்ந்த கல்வி. ஒரு குழந்தைக்கு மத்திய அரசு செலவு செய்யக்கூடிய தொகை என்பது 88,000 ரூபாய். 88,000 ரூபாய் ஒரு குழந்தைக்கு நவோதயா பள்ளியில மத்திய அரசு முழுமையாக செலவு செய்யலாம். அப்ப ஒரு வருடத்திற்கு 4800 குழந்தைகள் இந்த பகுதியில உலகத்தரம் வாய்ந்த கல்வி இலவசமாக நாம் படிக்க வைக்க வேண்டும். இது காலத்தினுடைய கட்டாயம், எவ்வளவு கூட நாம் செய்யறது. அடுத்து அரசு பள்ளிகள்லாம் பாத்தீங்கன்னா சிதிலமடைந்து கொண்டிருக்கிறது. வகுப்பறைகளுக்குள்ள எந்த வசதியுமே இல்லை. இதற்காக பிரதமர் அவர்கள் PM ஸ்ரீ என்ற திட்டத்தில் 16,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறார். அந்த பணத்தை முழுமையாக பயன்படுத்தி எல்லா அரசு பள்ளிகளுடைய தரத்தை மேம்படுத்துகின்றோம் என்கின்ற உறுதிமொழியும் உங்களுக்கு கொடுக்கிறோம். இல்லை, பக்கத்தில் இருக்கக்கூடிய சோமனூர் ரயில்வே நிலையத்தை அம்ரித் பாரத் ரயில்வே திட்டத்துக்குள்ள கொண்டு வந்து விரிவாக்கம் செய்கின்றோம். காரணம் எல்லாமே தொழில்துறையை சார்ந்தவர் இருக்கிறீங்க. 10 to 15 கோடி ரூபாய் ஆகும். அதையும் கூட நாங்கள் செய்து காட்டுகின்றோம் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு அனுப்புறோம். ஐயா, அந்த ரயில்வே ஸ்டேஷனை விரிவுபடுத்திட்டோம்னா பேசஞ்சர் ட்ரெயின் அதிகப்படுத்திடலாம். இதெல்லாம் கூட நடக்க வேண்டும் என்றால் மத்திய அரசோடு ஒத்து போகின்ற இணைந்திருக்கக்கூடிய, மத்திய அரசுடைய கண்ணும் காதுமாக இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தால் மட்டும்தாங்க அது நடக்கும், இல்லாட்டி அது நடக்காது. அதனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் அளிக்கக்கூடிய ஒரு வாக்கு கூட பிரதமர் அவர்களை வலிமைப்படுத்தக்கூடிய வாக்கு.
திமுக முதலமைச்சர் இருக்கிறாங்க, திமுக அமைச்சர்கள் இருக்கிறாங்க, எம்எல்ஏ இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் செய்யாதே ஒரு பார்லிமெண்ட் எம்பி செய்ய போறாருன்னா அவன் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து எம்பி வரும்பொழுது நம்மால் செய்ய முடியும், அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்க முடியும். அதனால் நீங்கள் எல்லா மக்களுக்கும் பேசி ஏப்ரல் 19ஆம் தேதி உங்களுடைய ஆதரவு அன்பு அனைத்தும் நம்முடைய தாமரை சின்னத்தை நீங்கள் அளிக்க வேண்டும் என்று அன்பான வேண்டுகோள் கொடுத்து, அதே போல உங்கள் நோக்கத்தில் உங்கள் தம்பி அண்ணாமலை நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னை சேவகனாக நீங்கள் அடுத்த 5 ஆண்டுகள் பயன்படுத்திக் கொள்வீர்கள் என்ற முழு நம்பிக்கை இருக்கு. அதற்கு அமேந்தளத்தில் வந்திருக்கிற எல்லா அன்பு சங்கங்களுக்கும் குறிப்பாக நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு தலைவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்மா மக்கள் முன்னேற்ற சார்பாக நம்மோடு இருக்கக்கூடிய மாவட்ட இருக்காங்க, நகரத்துறை செயலாளர் வாழ்த்துக்கள் அவர்கள், நூல்கரை ஆறுமுகண்ண, நம்முடைய வேலூர் தெற்கோட்டு செயலாளர் எம்எஸ்சி சுப்பிரமணியன், மேட்டூர்பாளையம் சின்னசாமி இருக்காங்க. நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய ஒன்றிய தலைவராக இருக்கக்கூடிய மகேஷ் அவர்கள், மாவட்ட செயலாளர் மாணிக்க வாசகம் அவர்கள், மாநில செயலாளர் கல்வியாளக்கூடிய பிரகாஷ் அவர்கள், மாவட்ட தலைவர் மகளிர் ரேவதி அவர்கள், மாவட்ட செயலாளர் விவசாய அண்ணன் ஆர்பி ரவி அவர்கள், அவர்களுக்கும் அந்த தேசிய சமூகம் அவர்களுக்கு வந்திருக்கும் எல்லா அன்பர்களுக்கும் கூட நன்றி தெரிவித்து கூட்டணி கட்சிகளுடைய எண்ணங்களுக்கு தேர்தலிலிருந்து ஒரு பெரிய குழு நமக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம், எங்களோடு நீங்கள் இருக்க வேண்டும். ஏப்ரல் 19ஆம் தேதி நிச்சயமாக ஒரு அரசியல் மாற்றத்திற்கு அது முற்றில்தான் போகிறது. உங்களுடைய அன்பும் ஆதரவும் தாமரை சின்னத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து உறவு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி.